கதிர் கேக்குறாரு பாண்டியன் கிட்ட, என்னப்பா எங்களுக்கு 2000 அவங்களுக்கு 10,000 சொல்றாங்க. கொழுந்தனாரே, வேட்டி சட்டை விக்கிற விலைக்கு புடவை கிடைக்காது. இப்ப சரி அண்ணி சொல்றாரு, இதெல்லாம் சேர்த்து 1,00,000 முடிச்சிடலாமா கோமதி சொல்றாங்க. கரெக்டா அவ்வளவுக்குள்ள முடிக்க முடியாதுல்ல மாமா, கூட குறைய வரதானே செய்யும். இப்படி பார்த்தாலும் 10,000 தானே கூட வரும், அம்பிட்டு தானே. சரின்னு கோமதி சொல்றாங்க. தாலி எல்லாம் வாங்கணுமே, நகையெல்லாம் வாங்கணும், ஒரு 5 பவுனாவது தாலி இருக்கணும்ல, அது ஒரு 2,50,000 ஆகும். நம்ம கனமா தானே போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோமேங்க, ஆகதானே இங்க செய்யும் சொல்றாங்க. அதுல பாதி கொடுத்துருவாங்கல்ல பொண்ணு வீட்டுக்காரங்க சொல்றாரு. எப்படி பார்த்தாலும் 6,00,000 செலவாகுமே சொல்றாரு. ரொம்ப செலவெல்லாம் வேண்டாம்ப்பா, சிம்பிளா கல்யாணம் பண்ணிக்கலாம், அங்க போய் எல்லாரும் ட்ரெஸ் எடுக்கலாம். ஜவுளி கடையில பாண்டியன் நிக்கிறாரு. பொண்ணு வீட்டுக்காரங்க கிளம்பிட்டாங்களான்னு ஒரு வார்த்தை கேள கோமதி. சரவணன் சொல்றாரு, நான் கேக்குறேன்ப்பா, வந்துட்டாங்களாம்ப்பா. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா சம்பந்தி? நல்லா இருக்கேன் பாண்டியன் கோமதி கிட்ட சொல்றாங்க. ஏகப்பட்ட கலர்ல புடவை வச்சிருப்பாங்க போல இருக்கே. கீழே எல்லா புடவையும் பாக்குறாங்க. கோமதி சொல்றாங்க பாண்டியன் கிட்ட, இம்பிட்டு காசுக்குள்ள எடுங்கன்னு அவங்க கிட்ட சொல்லணுமா? அதெல்லாம் சொல்ல வேணாம் கோமதி, நம்ம தான் 1,00,000 எடுத்துட்டு வந்திருக்கோமே, துணி எடுத்துக்கிட்டோம், அதுல ஒன்னும் குழப்பம் இல்ல. பிள்ளைகிட்ட எம்பிட்டு காசுக்கு வேணாலும் புடவை எடுத்துக்கோன்னு சொல்லிரு. அங்கமயில உனக்கு பிடிச்ச புடவையே எடுத்துக்கோ, காசை பத்தி நீ யோசிக்காத. சரிங்க அத்தை. அப்பா காசை பத்தி யோசிக்காதுன்னு சொல்லி நீ கேள்விப்பட்டிருக்கியான்னு? இதெல்லாம் அரேஞ்ச் மேரேஜோட மகிமன்னு கிட்ட சொன்னேன்னு வையே, ஏறி மிதிப்பா. என்ன சொல்றாங்க, இதுதான் நம்ம குடும்பம்னு நினைச்சுக்கிட்டு வாழ வேண்டியதான் சொல்றாங்க. புடவை எடுக்க வந்துட்டு என்ன தொணன்னு பேசுறீங்க? புடவை எடுக்கலாமா வேண்டாமா சொல்றாங்க. எடுக்கலான்னு. இதெல்லாம் காஞ்சிபுரமா சம்மந்தி, இது நல்லா இருக்குல்ல. இதுக்கு எல்லா புடவையும் வச்சு பாக்குறாங்க அவங்க அம்மா. பாண்டியன் ரேட்டை கோமதி கிட்ட காட்டுறாங்க. பாண்டியன் கடையோட ஸ்டாஃப் கிட்ட கேக்குறாங்க, நம்ம கடையில புடவையெல்லாம் 60,000 70,000? ஆமா சார், எடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த புடவையெல்லாம் என்ன ரேட்டு வரும்? 55,000 சார். இந்த ரேட்டுக்கெல்லாம் இருக்கு சார் அங்க. அந்த 20,000 25,000 புடவை இருக்கா? அந்த சைடு இருக்குண்ணே. மதி, ரொம்ப நேரமா புடவை பாத்துக்கிட்டு இருக்கீங்க, பெருசா எதுவும் நல்லா இருக்க மாதிரி தெரியலையே சம்பந்தி. நானும் அதே தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். கிட்ட வேற எங்க நல்ல புடவை இருக்குன்னு கேட்டேன். அங்க பாத்தீங்கன்னா நல்ல நல்ல புடவையெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. சம்பந்தி அங்க போய் பாத்துடலாமா? பாத்துடலாம் சம்பந்தி, மதி போலான்னு சொல்றாங்க. மதி, நான் சொன்னது இந்த பக்கம், அங்கிட்டான்னு தெரியல, நம்ம போய் பாத்துட்டு வந்துருவோம் கோமதி. இந்தியன் ஒரு சேலையோட ரேட்டை பாக்குறாங்க. 10,000 எழுதி இருக்கு. இங்கேயே பார்க்க சொல்லிடலான்னு நினைக்கிறாரு. இங்கேயே புடவை நல்லா இருக்க மாதிரி இருக்கு, இங்கேயே எடுத்துருவோமா? அந்த புடவைய பாக்குறாங்க. மொத்த ரூபாயும் ஒரு புடவையிலே தெரியுதே அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, இங்க வேண்டாம், அதெல்லாம் எனக்கு தெரியுமா, இங்க எடுத்தாதான் கரெக்டா இருக்கும். யாரையும் மீனா கூப்பிடுறாங்க. புடவையெல்லாம் மயிலுக்கு வச்சு பாக்குறாங்க. இங்கேயும் கோமதி கிட்ட சொல்றாங்க, என் கல்யாணத்துல தங்க ஜரிகை போட்டது திருச்சியில போய் வாங்கினாங்க சொல்றாங்க. நாங்களும் முன்னாடி திருச்சிக்கு தான் போவோம், இப்ப எல்லாம் நல்ல நல்ல கடையெல்லாம் இங்கேயே வந்துருச்சே சொல்றாங்க. தங்க மயிலுக்கு 2 புடவை எடுத்து வச்சிருக்கோம், இதை எதை வாங்குறதுன்னு கன்ஃபியூஷனா இருக்கத்த, இங்க வச்சு பாருங்க, எது நல்லா இருக்கோ அதை வாங்க வேண்டியதானே சொல்றாரு. நான் ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டுமா? எடுங்க மாப்பிள்ள, எடுங்க சொல்றாங்க. இந்த புடவை நல்லா இருக்கு. மீனாவும் அதே தான் சொல்றாங்க. அப்ப நான் எடுத்துட வேண்டியதானேன்னு பாண்டியன் சொல்றாரு. ஜூஸ் குடுக்கறாங்க, எல்லாரும் குடிக்கிறாங்க. அது முகூர்த்த புடவை எடுத்தாச்சுல. ஆகியம் சொல்றாங்க, ரிசப்ஷனுக்கு புடவை வாங்கணுமே கோமதி, கல்யாணத்துக்கு கட்டுற புடவை ரிசப்ஷனுக்கு கட்டக்கூடாதா? அது நல்லா இருக்காது, வேணும்னா அதை நாங்க வாங்கிக்கிறோம். எனக்கு தெரியாது, அதான் கேட்டேன். பாண்டியன் சொல்றாரு, இன்னும் துணிமணி எடுக்கலையானே? சார், இப்ப நீங்க வாங்கினீங்கல்ல அந்த புடவைக்கு உள்ள பில்லு, இந்த இடத்துல இந்த மாதிரி பில்லு கொடுப்பாங்க, கடைசியா நீங்க கவுண்டர்ல பணம் கட்டிக்கலாம். இல்ல வா, நம்ம ரிசப்ஷனுக்கு புடவை இல்ல. பார்த்த உடனே பாண்டியனுக்கு தலை சுத்து. இங்க பாரு, பில்லுல 1,10,000 போட்டிருக்கு. 10,000 தான் போட்டிருந்துச்சு சொல்றாங்க. மாமா, இந்த செக்ஷன்ல எல்லா புடவையும் 1,00,000 தான் மாமா. சொல்ல வந்தேன், நீங்க தான் கவனிக்கல. என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல மீனா, நான் சொன்னேனே மாமா சொல்றாங்க. அங்கேயாவது 50,000 60,000 புடவை விலை போட்டிருந்துச்சு. இப்படி சொதப்பு வேணும் நான் நினைச்சு கூட பாக்கல சொல்றாரு. சரிப்பா, அதை யோசிச்சு என்ன பண்றது? அஜி சொல்றாங்க, மாமா அவங்க கிட்ட வேணா சொல்லலாமா, நம்ம பட்ஜெட்டை விட அதிகமா இருக்குன்னு மதி சொல்றாங்க. அப்படி சொன்னா மாத்திரம் தப்பா எடுத்துக்க மாட்டாங்களா? அப்படியே இருக்கட்டும், அடுத்தடுத்து எடுத்துக்கிறதுலாம் கம்மி காசுல எடுத்துக்கலாம். நம்ம சொன்னதை விட 4 மடங்கு
சடங்கு அதிகமாயிருச்சு கோமதி, பாத்துக்கலாங்க. சம்மந்தி, குடும்பமா நின்னு தனியா பேசுறீங்க? ஒண்ணும் இல்ல சம்மந்தி, வாங்க ரிசப்ஷன் புடவை எடுத்துடலாம் சம்மந்தி. போங்க, நான் வர்றேன். அவங்க புடவை எடுக்கிறப்ப அவங்க கூடயே இரு, கொஞ்சம் கம்மியான காசுக்கு எடுமா. ரிசப்ஷன் புடவையாது கம்மியான காசுக்கு எடுப்போம். கோமதி சொல்றாங்க, பேசாம அவங்க கிட்டே சொல்லிட வேண்டியதானேங்க. நான் போய் சொல்லவா? அத்தை வேணாம் அத்தை, பாத்துக்கலாம் அத்தை, வாங்க. இவரு சொல்றாரு, கடை மூடும் போதுதான் நம்ம கிளம்புவோம் போல இருக்கு. டீல் சொல்றாங்க, செம கலெக்ஷன்மா, ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். பாக்கியம் சொல்றாங்க, வேற எதை பாரு. நான் பாண்டியன் கிட்ட காட்டுறாங்க 25,000 ரூபா புடவை. வேண்டான்னு சொல்றாங்க. பாண்டியன் சொல்றாங்க, இது ரொம்ப ஸ்மாரா இருக்கு இந்த புடவை. டீல் சொல்றாங்க, சூப்பரா இருக்குங்க, தங்க கலரு, உங்க கலருக்கு எடுப்பா இருக்காது, நான் உங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுக்குறேன். காட்டுறாங்க புடவைய. பாண்டியன் வேணான்னு சொல்றாங்க, புடவை ஃபுல்லா ஜரி, இந்த புடவை நல்லா இருக்குல்லங்க. சொல்றாங்க, அம்புட்டோன்னு நல்லா இல்லையே. சொல்றாங்க, பிரமாதமா இருக்குங்க புடவை. மாமா, இது நல்லா இருக்குல்ல? மாப்பிள்ளைக்கு பிடிக்கல போல இருக்கே. கியூபாவின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.